மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம பிரவீன் அவர்கள் எவிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அவரோட எவிக்ஷன் என்னால் உண்மையில அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரவீன் பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம பிரவீன் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே என்னோடய வீடியோ ஒரு 10 பேர் ஷேர் ஆகும். ஸோ அதுக்காக லைக் போட சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விட்ருங்க மக்களே. ஸோ பிரவீன் சொன்னாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் டேலண்டட் பர்சனுங்க, நல்ல டேலண்டடாக பர்சனு, நல்ல கேம் விளையாடர், டாஸ்க்குகளை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ நல்ல சூப்பர் கேம் பிளேயர்னு சொல்லலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இந்த 3 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. 3 கெஸ்ட்டு நம்ம இவர் திவாகர் மற்றும் வினோத் அப்போ பார்வதி 3 பேரை நிற்க வச்சு ஒரு கெமி கூட இருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு விஷயமா பண்ண சொன்னாங்க. ஸோ எங்களை டிவி பார்க்கணும், அந்த டிவி மாதிரி பண்ணுங்கள், பாட்டு பாடுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது நம்ம பிரவீன் அவர்கள் அப்போ இவங்க பிரியங்கா இருக்காங்களா, பிரியங்காவுக்கு கையில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் அப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஹெல்ப்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிறத நம்ம செய்யணுன்ற மாதிரி அந்த பொசிஷனில் அவர் இருந்தாலும் அதை பண்ணிட்டு இருந்தால் டிவி போடுங்கன்னு சொன்னோடனே டிவியில் நம்ம பார்வதி அவங்க விஜயவாக இருந்தாங்களா, அவங்க இந்த பிக் பாஸ் ஷோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டக்குன்னு இவர் போயிட்டு வெளியே பக்கத்தில் நின்றுட்டு சூப்பராக பண்ணாருங்க. அந்த டெஃப் அண்ட் டம்மெல்லாம் பார்ப்பாங்களா வீடியோ, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணார். அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்க மாதிரி சொல்கிறது பண்ணுறது, பின்னாடி திரும்பி ஒரு கேர்ள் மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையிலேருந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னடா பிரவீன் கூட இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. அவருக்கு அதை தவிர்த்து நல்லா சூப்பராக பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நல்ல பெஸ்ட்டு ஒர்க்கர்னு பேர் வாங்கியிருந்தார். ஏன்னா திவ்யா மற்றும் பிரவீன் இருந்தாங்க. 2 பேர் தான் போய் கெஸ்ட்டை போய் பார்க்குறது, பேசுறது, கெஸ்ட்டு கூட ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறது. அப்படியெல்லாம் தீபக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண நபர் பிரவீன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜ் கிட்ட தெரியும்னு சொல்லியிருந்தார். அது தவிர்த்து அவருக்கு என்னெல்லாம் அந்த ஆக்டிங்கு அந்த இது கூட பார்த்துருப்பீங்களா, இந்த சபரி மற்றும் விக்ரம் மற்றும் பிரவீன் 3 பேர் எலியாக பண்ணும்போது 2 பேர் நல்லா பண்ணாங்க. பட் இவர் அப்படியே கேரக்டர் உள்ளே போயிட்டு அந்த எலி ஃபேஸெல்லாம் வச்சு அந்த மாதிரி எலி பேசுகிற மாதிரி பேசுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா டேலண்டட் பர்சன் சொல்லுவாங்களா, இவங்களெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், இவருக்கெல்லாம் இந்த டேலண்ட் இருக்குது. ஸோ அவர் ஆக்டிங் பயமாக டேலண்ட் இருக்குது. ஸோ நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணுறாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி டாஸ்க் மாதிரி, ஸோ மார்னிங் அவர் தலையாக இருக்கும்போது மிலிட்ரி ஒரு கேம்ப் மாதிரி ட்ரை பண்ணார். பட் ஒர்க் அவுட் ஆகலை. அவரோட முயற்சி எடுக்க தப்பு கிடையாது. ஸோ அவரோட முயற்சி எடுத்தார், பட் ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த வாரம் திவ்யா கேப்டனாக இருந்தாங்க. நிறைய பேர் மைக் மாட்டல, நிறைய பேர் தூங்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் எதுவுமே பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல அவங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரா, பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த ரவுண்டில் நிற்க வச்சு ஒரு 5 மினிட்ஸோ சம்திங் இதெல்லாம் உட்கார நிற்க வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவரால் முடிஞ்சே பண்ணார். பட் 100% கேட்டால் இல்லை, ஒரு 50 to 60% பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண விஷயம் தான். நான் எதுக்கு பிரவீன் பற்றி சொல்ல, நல்ல டேலண்டட் பர்சன். அவரெல்லாம் ஏன் நீங்கள் வெளியில் அனுப்புறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்க. அவர் டிசர்வ்டு இல்லைன்னா நீங்கள் அனுப்பிச்சினா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் துஷார் அனுப்பிச்சிட்டிங்க, ஓகே, டிசர்வ்ட் பர்சன் இல்லை. ஸோ துஷார் இப்போ தான் கடைசி வெளில போகும்போது அவர் கேம் என்னன்றது தெரிஞ்சு பேச ஆரம்பித்தார். ஸோ அதுக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சி நல்ல விஷயம் தான். கலை அமைச்ச தப்பு கிடையாது, அப்சர் அமைச்ச தப்பு கிடையாது, நம்ம பிரவீன் காந்தி சார் அமைச்சது தப்பு கிடையாது. இவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சது நம்ம ஒன்றுமே ரொம்ப பெருசாக ரியாக்ட் ஆகலை. பட் பிரவீன் என்னும் போது ரொம்ப ரியாக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அவர்லாம் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக எடுத்துகிட்டு இதில் எப்படியா நம்ம ஷைன் ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா விக்ரம் பையன் த்ரூ வந்தார்ல, அப்போல்லாம் அவர் சொல்லியிருந்தார் ஸ்கெட்ச் படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கேன், இது மாதிரி பல படங்கள் நான் பண்ணியிருக்கேன்ற அவர் இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருந்தார். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் அவரோட டேலண்ட் இன்னும் நல்லா ஷோ பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயம் சூப்பராக பண்ணாருங்க. ரியலாக நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணியிருந்தார். சும்மா இல்லை ஏதோ போனாலாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே நிறைய பேர் எதுக்கு இருக்குன்னு இன்னும் கூட தெரியாமல் சில பேர் இருக்காங்க. ஸோ நான் அவங்க பேர்லாம் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா அவங்க பேர் சொன்னாலும் வேஸ்ட்டு தான், சும்மா தான் இருக்காங்க. எதுக்கு சில பேர் ஜால்ரா வச்சுட்டு சில பேர் அவங்களுக்கு இவங்கள இது பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. எல்லாருமே கிடையாது, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அதில் கம்பேர் பண்ணும்போது இவரெல்லாம் உள்ளே இருக்க வேண்டிய நபர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரவீன்லாம் எவிக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரவீன் டிசர்வ்டு இல்லையா? ஸோ என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணால் மறந்துவிட்டு சந்திக்கும். நன்றி, வணக்கம்.